இந்த லெக்சரில் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எந்த ஜேடிகே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஆரக்கிள் ஜேடிகேவாக இருந்தீங்கன்னா oracle.com போகணும். அங்கே போனீங்கன்னா லேட்டஸ்ட் ஜேடிகேவோட டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் இல்லைனா X64 இன்ஸ்டாலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எம்எஸ்ஐயை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நடந்து என்ட்ரிஸ்லாம் ஆட் ஆகி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எஸ்ஐ வந்து பார்த்துக்கும். ஸோ எம்எஸ்ஐ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஒரு 150+ MB வரும். இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் முடிச்சதுக்கப்புறமா அந்த எம்எஸ்ஐயை ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா ஜாவாவோடைய விசார்ட் வரும். அதாவது இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டவுன்லோட் முடித்தோடனே நான் திருப்பி வரேன். சரி, டவுன்லோட் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த EXE டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் நெக்ஸ்ட் கொடுத்து டைரக்டரி வந்து C ட்ரைவாக இல்லாமல் வேறு ட்ரைவுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா C ட்ரைவை ஓவர்லோட் பண்ணி வைக்காதீங்க. வேறு D ட்ரைவ் E ட்ரைவ் ஏதோ ஒன்றில் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மிஷின் கிராஷ் ஆகி ரீஇன்ஸ்டால் பண்ணால் கூட இந்த ஜாவா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் அப்படியே இருக்கும். நம்ம பாத் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ ஓகே கொடுத்து இந்த டைரக்டரி மட்டும் மாற்றிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணோடனே இன்டர்னலாக அந்த தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அன்சிப் ஆகி அது ப்ராப்பரான அந்த டைரக்டரியில் போயிட்டு பாத்தோட என்ட்ரி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் போனீங்கன்னா ஜாவா இல்லை ஜாவா C இல்லை ஜாவா -- வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஜாவா. இப்போ எனக்கு இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குறேன். நான் டவுன்லோட் பண்ணினது ஜாவா 17, ஆரக்கிள் ஜாவா 17. ஸோ JDK 17னால எனக்கு இங்கே 17 அப்படின்னு வெர்ஷன் நம்பர் வரணும். ஓகே, 17 வந்துடுச்சு. இது வந்து ஒரு வே. இதை யூஸ் பண்ணி ஆரக்கிளோட JDKவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு காஷன் என்னென்னா ஆரக்கிளோட லைசன்ஸை படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆரக்கிள் ஜாவா வந்து ஃப்ரீ கிடையாது. அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லைசன்சிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு போனோம் அப்படின்னா சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிளில் பாத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 17ஓடைய பின் வந்து அங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்திருக்கு, அங்கேயும் ஆட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ 2வது மெத்தட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் JDKன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இந்த ஓப்பன் JDKக்கு jdk.java.net இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் எல்லா வெர்ஷன்ஸும் லிஸ்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இந்த ஜாவா 17 அப்படிங்கிற இடத்துக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதில் EXE மாதிரி கிடையாது. அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் அன்சிப் பண்ணி ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பாத் கொடுக்கணும். இங்கே Windows 64 ஜிப் இருக்குது. நான் இந்த ஜிப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஜிப்பை அன்சிப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பின், கான்ஃப், இன்க்ளூட் இந்த மாதிரி எல்லா டைரக்டரிஸுமே இருக்குது. லிப், லீகல். இந்த இன்க்ளூடுங்கிற டைரக்டரி வந்து C அண்ட் C++ஓடைய சப்போர்ட்டுக்காக இருக்குது. லீகலில் அவங்களுடைய லீகல் டேர்ம்ஸ் இருக்கும். லிப்பில் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். பின்னில் நம்மளுடைய EXEs இருக்கும். கான்ஃபில் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பின்குள்ளே போய் இந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் நீங்கள் பாத்ங்கிற அந்த வேரியபிளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாவா வந்து ரெடி. இது நம்ம லோக்கல் பாத் அண்ட் குளோபல் பாத்துங்கிற செக்ஷனில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறது அந்த குளோபல் பாத். இந்த பின்னை காப்பி பண்ணுங்கள். குளோபல் பாத்தா என்விரான்மெண்ட் வேரியபிளில் பாத்தில் போய் ஆட் பண்ணுங்கள். ஜாவா வந்து ரெடி ஆகிடும். ஓப்பன் JDK. இந்த லெக்சரில் Eclipse எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். முதல்ல eclipse.org/downloads அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோன்னா லேட்டஸ்ட் Eclipse என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 2021-12 அப்படிங்கிற Eclipse வெர்ஷன் தான் லேட்டஸ்ட். ஸோ அதை நான் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகலைன்னா
இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகிடும். இது ஒரு 114 MB இருக்குது. இது டவுன்லோட் ஆகி முடித்தோடனே அந்த EXEயை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்டாலரில் JRE பாத், அப்புறம் எக்லிப்ஸ் எங்கே இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த விண்டோவில் நிறையா எக்லிப்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து எக்லிப்ஸ் IDE என்டர்பிரைஸ் ஜாவா, ஏன்னா என்டர்பிரைஸ் ஜாவாவோட ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் சர்வர்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு தேவைங்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் வந்து நான் வேறு ஒரு ட்ரைவு கொடுப்பேன். யூஸ்வலாக C ட்ரைவ் வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா C ட்ரைவோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வேறு ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். நான் வேறு ஒரு டைரக்டரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்துடும். மெயினானது இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கணும். இந்த ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்டாலர் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து கிடைக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 500 MB 600 MBக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து தேவையில்லை. இந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் கொடுத்தோன்னே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் எனக்கு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே இங்கே லான்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா எக்லிப்ஸ் 2021-12 வெர்ஷன் ரெடி. இன்ஸ்டால் ஆன எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி கேட்கும். அதாவது எந்த டைரக்டரியில் எக்லிப்ஸோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அதுவுமே நீங்கள் C ட்ரைவ் கொடுக்காம வேறு ஒரு டைரக்டரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐங்கிற டைரக்டரி ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. என்ன ஆகும், எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இல்லை சேவ் பண்ணுற ஃபைல்ஸ், எக்லிப்ஸோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் அந்த டைரக்டரியில் சேவ் ஆகும். ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த லெக்சரில் இந்த எக்லிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெயின் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லெக்சரில் எக்லிப்ஸ் IDEயை வச்சு எப்படி ஒரு மெயின் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைல் நியூவில் போய் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் டிஸ்பிளே ஆகும். நம்மளுடைய ஜாவாவோடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுவோம். நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருவோம். நியூ மாடியூல் வேணுமான்னு கேட்கும். இங்கே வந்து டோன்ட் கிரியேட் கொடுத்துட்டு ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இப்படி கொடுத்தோன்னா ஜாவா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. SRCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, எம்டி ஃபோல்டராக இருக்கும். இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரெடி. இந்த இடத்துல சிஸ் அவுட் அப்படின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸ் வந்து ஃபில் பண்ணிடும். system.out.println அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்ட் அவ்வளோதான் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது சர்க்கிளில், க்ரீன் சர்க்கிளில் ஒயிட் ட்ரையாங்கிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கொடுத்த சிஸ் அவுட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம். இதில் எக்லிப்ஸில் சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது. விண்டோஸ் ஷோ வியூ அதில் போய் நேவிகேட்டர் வியூக்கு போவோம், இல்லைனா அவுட்லைன் வியூ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நேவிகேட்டர் வந்து டெப்ரிகேட்டட், அதாவது அதை எடுத்துட்டாங்க. நம்ம வந்து ப்ராஜெக்ட்
ஓகே, நேவிகேட்டர் வியூலையும் இருக்கும், அவுட்லைன் வியூலையும் ரெண்டுமே இருக்கும். இந்த நேவிகேட்டர் வியூவில் ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்சியில் ஜாவா ஃபைல் இருக்குது, பின்னில் கிளாஸ் ஃபைல் இருக்குது. நம்ம பழைய லெக்சர்ஸில் பார்த்தோம், கம்பைலர் வந்து ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணோம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஜாவா பில்ட் பாத்தில் பார்த்தோன்னா டிஃபால்ட் அவுட்புட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பின்னுங்கிற ஃபோல்டர் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டில் பின்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் வந்துடும். இது வந்து ஜாவா சி கமாண்ட், நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது. இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஜாவா ஃபைலில் போய் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா உடனே கிளாஸ் ஃபைல் வந்து கம்பைல் ஆகி ஜென்ரேட் ஆகிடும். என்ன நடக்கும்னா, ஜாவா சி மெயின் ப்ரோக்ராம் டாட் ஜாவா அப்படிங்கிற கமாண்ட் ஐடி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி பின்கிற ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் நடக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் டெலீட் ஆச்சுன்னா ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஜென்ரேட் ஆகிடும். இன்னொரு விஷயம், இந்த ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்குது. விண்டோஸ் ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தவறாக ஏதாவது விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ கூட உங்களுடைய எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு ரீசெட் ஆகிடும்.